காசாவில் அமைதியை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. 24 மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை இஸ்ரேல் தாக்குதலால் சுமார் 67,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 1,70,000 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறையினர் கணக்கிட்டுள்ளனர். காசாவில் படுகொலைகளை தடுத்து நிறுத்த கோரி நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என நெதர்லாந்து அரசை போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இப்பேரணியில் சுமார் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட பேரணியில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பப்பட்டது.